السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது الصالحين பாடம் 278. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 278ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضل الزهد في الدنيا والحث على التقلل منها وفضل الفقر என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 278ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அதில் முதலாவது விஷயமானது இந்த புதிய பாடத்தினுடைய தலைப்பு. இந்த தலைப்பு குறித்த அர்த்தம், ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி நாம் முதலாவது விஷயமாக பேச இருக்கிறோம். இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் சில ஆயத்தினை நமக்கு கொண்டு வருவார்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து. அந்த ஆயத்துகளுக்கான அர்த்தம் என்ன, அதனுடைய தர்ஜுமாக்கள் என்ன, விளக்கங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இரண்டாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். இப்போ முதலாவதாக இந்த பாடத்தை குறித்த சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். இப்ப இதற்கான அர்த்தம் என்னன்னா, பாபு ஃபضل الزهد في الدنيا, இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களில் ஜுஹுதாக இருப்பது. ஜுஹுதுன்னு சொன்னா பற்றற்ற வாழ்க்கை, பற்றற்ற வாழ்க்கையோடு வாழுவது குறித்த சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக இது அமைகின்றது. இன்னும் இந்த உலகத்தில் உள்ள இந்த உலக சுகங்கள், அந்த சுகங்களை எல்லாம் குறைத்து கொள்வதன் மீது ஆர்வமூட்டுதல் என்பதை குறித்த பாடமாகவும் இது இருக்கின்றது. இன்னும் வஃபதுலில் ஃபக்ரி, இன்னும் ஏழ்மையின் சிறப்பை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாகவும் இது அமைகின்றது. அப்போ 3 விஷயங்களை பற்றி பேசுது இந்த பாடம். முதல் விஷயம் என்ன, இந்த உலகத்தில் பற்றற்று வாழ வேண்டும். இப்போ பற்றற்ற வாழ்க்கை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசைகள் அதுவெல்லாம் விட்டு நம்ம அதில் ஆசை கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்து சுகங்கள், நம்முடைய பிள்ளைகள், மனைவி மக்கள், நமக்கு இருக்கக்கூடிய சந்ததிகள், நமக்கு இருக்கக்கூடிய வீடு நிலங்கள், இப்படி இந்த உலகத்தில் நமக்கென்று என்னெல்லாம் இருக்குதோ இதுவெல்லாம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் இருக்கும், எப்ப வேணுமானாலும் செல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப இது நிரந்தரம் கிடையாது. அல்லாஹ் நினைச்சா இது எல்லாம் முழுவதுமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக இருப்போம். அப்போ எதுவுமே இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அப்படி நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி இருக்கக்கூடாது, அதன் பக்கம் சாய்ந்து இருக்கக்கூடாது. அப்ப இது எனக்கு ரொம்ப முக்கியம், என்னுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த உலக வாழ்க்கையின் மீது அதிகம் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இப்படி ஆசை கொள்ளாமல் பற்றற்று வாழ்வதற்கு தான் ஜுஹுத் என்பதாக சொல்லுவோம். ஒருத்தர் இந்த உலகத்துல எதுவுமே ஆசை கிடையாது, இந்த உலகத்துல போன் நோண்டுன்னு ஆசை கிடையாது, பெருசா நல்ல முறையாக பெரிய ட்ரெஸ் போடணும், பெரிய ஆடம்பரமான ட்ரெஸ் போடணும் ஆசை கிடையாது, ஆடம்பரமான வீடு கட்டணும் ஆசை கிடையாது,
இப்ப எந்த விஷயத்திலெல்லாம் ஆடம்பரத்தை ஒருவர் விரும்பாதவராக இருக்கிறாரோ, சாதாரணமான ஒரு விஷயத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறாரோ, அதுதான் ஜுஹுது, அதுதான் பற்றற்ற வாழ்வு. அந்த பற்றற்று வாழ்வதற்கான சிறப்பு என்ன? அப்படி வாழ்ந்தால் அல்லாஹு தாலா என்னென்ன தரக்கூடியவனாக இருக்கிறான்? அப்படி வாழக்கூடியவர்களை அல்லாஹு தாலா எப்படி நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, மின்ஹா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகங்களை எல்லாம் குறைத்து கொள்ள ஆர்வம் ஊட்டணும். அப்ப அந்த உலகத்துல பல சுகங்கள் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே நிரந்தரம் இல்லைதான். ஆனா அந்த உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப சுகமிக்கதாக இருக்கும். அப்போ இந்த உலகம் என்பது, உலக வாழ்க்கை என்பது அதிகம் சுகமளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, அத்துன்யா சிஜ்னுல் லில் முஃமின் என்பதாக சொன்னார்கள். இந்த உலகம் என்பது ஒரு முஃமினுக்கு சிறைச்சாலை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ முஃமினுக்கு சிறைச்சாலைனா எங்கெங்க சுகம் இருக்குதுன்னு கேட்டா, சுகங்கள் என்பது முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு கிடையாது. அப்போ யார் இந்த உலகத்தினுடைய இந்த சுகங்களை எல்லாம் தவிர்த்து அதை விட்டெல்லாம் ஒதுங்கிக் கொண்டு அவர் தன்னுடைய அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை யார் ஆக்கிக் கொள்கிறாரோ அவர்தான் முஃமின். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்த உலகம் என்பது ஒரு ஜெயிலாக இருக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு சிறையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த உலகத்தினுடைய எப்போ போன சிறையில ஒருத்தர் இருக்கிறானா, சிறையில வாழ நினைப்பானா? கிடையாது. இந்த சிறையிலேருந்து எப்போ நம்ம தப்பிச்சு போகும் தெரியலையே, நமக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் தெரியலையே, அப்படிதான் அவருடைய எண்ணம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படிதான் ஒரு ஒரு முஃமினுடைய எண்ணமும் இப்படிதான் இருக்கணும். இந்த உலகத்துல இருந்து நம்ம எப்போ போறோம் தெரியலையே, அல்லாஹ் நம்ம எப்போ சந்திக்க போறோம் தெரியலையே, அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் எப்போ அனுபவிப்போம் தெரியலையே, இப்ப அல்லாஹ் நம்மளை சீக்கிரம் எப்போ ஒஃபாத்தாக்குவான் தெரியலையே, அப்படின்னு எண்ணக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்ப இந்த உலகத்தினுடைய ஆசை என்பது அவர்களுக்கு இருக்காது. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையே கிடையாது. இந்த உலகத்திற்கான இந்த தேவையை மட்டும் அமைச்சு கொண்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருப்பார்கள் இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் யாரு? இந்த உலகத்தினுடைய இந்த சுகங்களை குறைத்து கொள்ளக்கூடியவர்கள். இப்ப இந்த உலகத்தினுடைய சுவைகள் எல்லாம் குறைத்து அதை குறைப்பதற்கு பிற மக்களை ஆர்வமூட்ட வேண்டும். அப்ப அப்படி ஆர்வமூட்டதும், அப்ப நம்ம மட்டும் அந்த இதை கொண்டு இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஆசை கொள்ளாம இருக்கக்கூடாது. மக்களுக்கும் சொல்லணும், இந்த உலகத்தில் ஆசை கொள்ளாதப்பா, இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ரொம்ப அரிதான ஒன்று. இந்த உலகத்தில் உள்ள உன்னுடைய பிள்ளைகள் இருக்கலாம், சொத்துக்கள் எல்லாம் அரிதான ஒன்று, நிரந்தரமானது கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் நீ ஆசை கொள்ளாதே, இந்த உலகத்தினுடைய சுகங்களை எல்லாம் நீ குறைத்துக்கொள் என்பதாக சொல்லி மற்றவர்களையும் ஆர்வமூட்டுவது என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இது இருக்கு. இப்போ இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது விஷயம் என்னன்னா, வஃபலில் ஃபக்ரி, ஏழ்மையினுடைய சிறப்பை குறித்து பேசக்கூடிய பாடம். அப்ப இது ரெண்டு கருத்தும் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஏழ்மையை விரும்புங்கள் என்பதாக சொல்லி தருகிறார்கள். அப்போ ஏழ்மை என்பதுதான், அப்ப நபிமார்கள் எல்லாம் ஏழ்மையில் வாழ்ந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எல்லாம் ஏழ்மையில் வாழ்ந்தவர்கள். இப்ப எத்தகைய சொத்தெல்லாம் அல்லாஹு தஆலா கொடுத்தாலும், இந்த நபிமார்களுக்கு எத்தனை கூட்டத்தார்களை கொடுத்தாலும், சமுதாயத்தார்களை பல லட்ச நபர்களை கொடுத்தாலும் அவர்கள் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஏழ்மையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏழ்மையை தான் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஆடம்பரத்தை கிடையாது. தம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்தின் மூலமாகலாம் ஒருத்தவன் பெரியவன் என்பதாக கிடையாது. கல்பால் அல்லாஹுவை யாரு பெரியவன் என்பதாக கணக்கிடுவான். இவனுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வைத்திருக்கிறான், இவன் உள்ளத்துல என்ன எண்ணம் வைத்திருக்கின்றான், அதை கொண்டு நான் அல்லாஹ் கணக்கிடக்கூடியவனா இருப்பான். இவன் பணக்காரனாக இருக்கிறான், இவன் ஏழையாக இருக்கிறான், அதை கொண்டு அல்லாஹு தஆலா கணக்கிடுவது கிடையாது. அப்போ ஒரு ஏழ்மையினுடைய சிறப்பை குறித்து பேசக்கூடிய பாடம். இந்த உலகத்தில் ஏழ்மையாக வாழுதல், அப்படி வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா என்னென்ன நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு ஏழையான ஒரு நபரை அல்லாஹ் எந்த அளவிற்கு விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், அவருக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, மறு உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. அப்போ இது மூன்றாவது செய்தி. அப்போ இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு பேசக்கூடியதாக இருக்கு. இந்த பாடத்திற்கு கீழே அமையக்கூடிய ஹதீஸுகளும் ஆயத்துகளும் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயத்துகளாகவும் ஹதீஸுகளாகவும் தான் வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த பாடத்திற்கான ஒரு சின்ன அறிமுகம். இரண்டாவதாக முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக பல ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள்.
அந்த பல ஆயத்துகளையும் ஒரே பாடத்தில் இந்த ஒரு பாடத்தில் சொல்லி முடிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம், சிரமத்திற்குரிய ஒரு விஷயம். அதன் காரணமாக சன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஆயத்திலிருந்து சில ஆயத்துக்களை மாத்திரம், அதற்கான தர்ஜிமாக்கள் விளக்கங்களை மாத்திரம் இந்த பாடத்தில் நம்ம பார்ப்போம். மீதமுள்ள அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜிமாக்கள் விளக்கங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 55வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 55வது பாடமாக இது அமைகின்றது. அப்போ இதுவரையிலும் நாம் ரியாது சாலிஹீனில் 54 பாடங்களை முழுமையாக நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூலாக்கி வைப்பானாக. இப்போ இந்த 55வது பாடத்திற்கான தலைப்பு என்ன? பாபு ஃபضل الزهد في الدنيا والحث على التقلل منها وفضل الفقر என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பாடமாக இருக்கு. அப்போ இதற்கான அர்த்தம் என்ன? உலக வாழ்க்கையில் பற்றற்று வாழ்வது குறித்த சிறப்பை பற்றிய பாடம். இன்னும் வல்ஹஸ்ஸி அலா தகல்லுலி மின்ஹா, இன்னும் அந்த உலகத்தினுடைய விஷயங்களிலிருந்தும், அந்த உலகத்தில் இருந்த அந்த உலக சுகங்களிலிருந்தும் குறைத்து கொள்வதன் மீது தூண்டுதல் குறித்த பாடமாக இருக்கின்றது. வஃபதில் ஃபக்ரி, இன்னும் ஏழ்மையின் சிறப்பை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக இது அமைகின்றது என்பதாக இதன் அர்த்தம். அப்போ இதற்கான கூடுதல் செய்தி, ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முன்னாடியே இந்த தலைப்பை குறித்து நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக முஸன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து சில ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். இப்போ அந்த ஆயத்துகளுக்கான அர்த்தம் என்ன, அதற்கான தர்ஜுமா விளக்கங்கள் என்ன என்பதை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, إنما مثل الحياة الدنيا كماء أنزلناه من السماء فاختلط به نبات الأرض مما يأكل الناس والأنعام إلى آخره صدق الله العظيم என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்து. அப்ப இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? இன்னமா மஸலுல் ஹயாத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் உதாரணமெல்லாம் நிச்சயமாக அந்த உலக வாழ்க்கையினுடைய உதாரணமெல்லாம் கமாயின், ஒரு தண்ணீரை போல, அன்சல்நாஹு மினஸ் ஸமாஇ, அந்த வானத்திலிருந்து அந்த தண்ணீரை, அந்த நீரை நாம் இறக்கினோமே, அத்தகைய ஒரு தண்ணீரை போல. அப்போ வானத்துல இறக்கி தர தண்ணீர் என்ன? மழையை அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அப்போ ஒரு மழையை போல. அப்போ ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்தி, பூமியின் பயிர்கள் அந்த தண்ணீரை கொண்டு பல வகையாக ஆகும். மிம்மா, இன்னும் அந்த ஒன்றிலிருந்து யஅகுலுன் நாசு வலன்ஆமு, மக்கள் ஆகிறவர்களும், இப்போ அந்த மக்களும் அந்த கால்நடைகளும் அதிலிருந்து சாப்பிடுவார்கள், அந்த ஒன்றிலிருந்து சாப்பிடுவார்களே. அத்தகைய அந்த பூமியினுடைய பயிர்கள் அந்த தண்ணீரை கொண்டு பல வகையாக ஆகும். அத்தகைய தண்ணி மாதிரி ஹத்தா இறுதியில் இதா அகதத்தில் அர்து ஸுஹுருஃபஹா, அந்த பூமியானது அதனுடைய அழகை அது பிடித்து கொண்டால், அதனுடைய அழகை அது பிடித்து கொண்டால்னா அந்த பூமி செழிப்பானதாக ஆகிவிட்டால் என்று சொன்னால், வஸய்யனத், அலங்காரமாக ஆனால், அப்போ அந்த பூமி என்பது அந்த அந்த தண்ணீரெல்லாம் நல்லபடியாக உள்வாங்கி கொண்டது என்று சொன்னால், நல்ல அலங்காரமானதாக ஆனால், இப்போ என்ன சொல்ல வரானா அல்லாஹு தஆலா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அது ஒரு மலையை போல. அந்த மலை எப்படிப்பட்ட மலை என்று சொன்னால், அந்த மலையை கொண்டுதான் மக்களும் கால்நடைகளும் சாப்பிடும் பயிர்கள் உண்டாகும். அத்தகைய ஒரு பூமியாக அது ஆயிரும். அப்படி ஆயிட்டுன்னு சொன்னா இந்த பூமி என்பது ரொம்ப செழிப்பாக ஆகி ரொம்ப அழகு மிக்கதாக, ரொம்ப அலங்காரமிக்கதாக அது ஆகிவிட்டது என்றால்,
வல்லன்ன அஹ்லுஹா, அந்த பூமியின் உரிமையாளர்கள் எண்ணிக்கொள்வார்கள், அன்னஹும், நிச்சயமாக அவர்கள், காதிரூன் அலைஹா, அந்த பூமியின் மீது அவர்கள் முழு சக்தி மிக்கவர்கள், ஆற்றல் உடையவர்கள் என்பதாக எண்ணிக்கொண்ட சமயத்தில், அப்போ அந்த பூமி ரொம்ப அழகா வளர்ந்துருச்சுன்னு சொன்னா அந்த பூமியினுடைய உரிமையாளர் நினைச்சு கொள்வாராம், இந்த பூமி இனிமே நமக்கு தான் சொந்தம், இந்த பூமி நல்ல முறையாக வளர்ந்துருச்சு, இப்ப இதை கொண்டு நம்ம நல்ல முறையாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம், இந்த பூமியை கொண்டுதான் நம்மளுடைய வாழ்வாதாரம் அமையக்கூடியதாக இருக்கு, இந்த நிலத்தின் காரணமாக நம்ம நிறைய வியாபாரங்களை பெருக்கிக் கொள்ளலாம், நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் எல்லாம் அவர் இந்த பூமிக்கே நம்ம தான் சொந்தக்காரர், இந்த பூமியை நிர்ணயிக்கக்கூடிய, இந்த பூமிக்கு மிக ஆற்றலுடையவர் நம்ம தான் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் சமயத்தில், பின்பு அத்தாஹா அம்ருனா, நம்முடைய ஏவல் என்பது அங்கே வந்துவிடும், லைலன் அவு நஹாரன், இரவிலோ அல்லது பகலிலோ நம்முடைய ஏவல் என்பது அந்த இடத்திலே வந்துவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த நேரத்துல தான் அவன் இப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல, இரவிலேயோ அல்லது பகலிலேயோ நம்முடைய ஏவல், அல்லாஹுடைய அந்த ஏவல் என்பது அங்கு வந்துவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ ஃபஜஅல்நாஹா, அப்பொழுது நாம் அந்த பூமியை நாம் ஆக்கி விடுவோம், ஹசீதன், ஒரு காய்ந்ததான நிலையில் அந்த பூமியை நாம் ஆக்கி விடுவோம், கல்லம் தகுனிபில் அம்சி, அந்த இடத்தில், அதாவது நேற்று அந்த இடத்தில் எதுவும் இல்லாதது போல ஒரு காய்ந்ததாக நாம் அந்த பூமியை ஆக்கிவிடக்கூடியவராக இருப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அப்போ இவன் நினைச்சிட்டு இருப்பான், அந்த பூமி நமக்கு தான் சொந்தம், இது முழுவதுமாக நல்லபடியாக விளைஞ்சிருக்குது, இதை கூட நல்ல வியாபாரத்தை ஆக்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல தான், இரவிலேயோ இல்ல பகலிலேயோ நம்முடைய ஏவல் என்பது வந்து அந்த பூமியை நாம் ஒரு காய்ந்த பூமியாக ஆக்கிடுவோம். எந்த அளவிற்கு சொன்னா, நேத்து அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி, ஒரு பெரிய நிலம் இருக்குது, விளைஞ்ச நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அது நேத்து ஒரு பொட்டல் காடாக இருப்பது மாதிரி, அப்போ அது ஒரு காலியான ஒரு இடமாக இருக்கிறது மாதிரி, அந்த அளவிற்கு அந்த நிலத்தை முழுவதுமாக நாம் அழித்து விடக்கூடியவராக இருப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். சொல்லிவிட்டு சொல்கிறான், கதாலிக்க, இவ்வாறே, நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி, அத்தாட்சிகளை நாம் தெளிவாக்கின்றோம், லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய கூட்டத்திற்கு அத்தாட்சிகளை நாம் தெளிவாக்குகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அப்போ இத்தகைய வாரே, இன்ன செயல்களை போலவே, அப்போ இவ்வாறே அந்த மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இதுவே அத்தாட்சியாக நாம் ஆக்குகிறோம், இந்த அத்தாட்சிகளை நான் தெளிவாக்குறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த பூமி மாடுதான் உங்களுடைய வாழ்க்கையும், நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை போகக்கூடியதாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிம்மதியாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது கிடையாது. உங்களுக்கு சிறிது காலங்கள் நிரந்தரமாக இருப்பது போல இருக்கும், ஆனா ஒரு கட்டத்துல நாம் அதை முழுவதுமாக அழித்து விடக்கூடியவராக இருப்போம். அந்த உலக வாழ்க்கையை நீங்க பெரிய அந்தஸ்துல நீங்க போயிட்டு இருப்பீங்க, ஆனா அல்லாஹு தஆலா மொத்தமாக இறக்கி விடுவான். அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்தஸ்தை மொத்தமாக இறக்கி உங்களை எதுவும் இல்லாத ஒரு நபராக ஆக்கி விடுவான். அப்போ அத்தகைய ஒரு நிலையில நீங்க தள்ளப்படுவீங்க. அப்போ அதனால் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் நம்பாதீர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது இவ்வளவு அரிதான ஒன்றுதான், இது நிரந்தரமானது கிடையாது, நிம்மதி மிக்கது கிடையாது, இது அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிரந்தரமாக்க ஒன்று கிடையாது. அதனால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் மாயில் ஆகாதீர்கள், நீங்கள் இந்த உலக வாழ்க்கையின்பால் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறான். பாருங்க, யூனுஸ் 24, சூரத்துல் யூனுஸ்ல 24வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தானதை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான், இந்த ஆயத்தை சொல்லி தருகிறான். எப்படி உங்களுடைய உலக வாழ்க்கை நான் அனுப்பக்கூடிய இந்த மலையை போலதான், மழை எப்படி இந்த மலையின் மூலமா அந்த பூமி விளைஞ்சி அந்த பூமி நல்லபடியாக ஆகி, அந்த பூமி என்பது தனக்கு தான் சொந்தம் என்றதை உரிமையாளர் நினைத்து கொண்டு மலைவருக்கு அந்த பூமி நல்லா அழகா ஆகும். ஆனா ஒரு கட்டத்துல என்னுடைய அந்த என்னுடைய கட்டளை வந்து அந்த பூமியை மொத்தமாக அழித்து விடக்கூடியதாக ஆகிவிடும்.
ஒரு பொட்டல் காடை போல ஒரு காய்ந்த ஒரு பூமியாக அது ஆகிவிடக்கூடிய நிலைமையில் நாம் ஆக்கி விடுவோம். அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் இது நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதாக. இது போலதான் உங்களுடைய உலக வாழ்க்கையும், இதுவும் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவான். இன்று ஒரு ஆரோக்கியமான நபராக இருக்கலாம், நாளை நம்மோடு நோயாளியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக, ஒரு தொழிலதிபராக நம்ம இருக்கலாம், பிசினஸ் மேனாக இருக்கலாம். நாளைக்கு ஒரு ஏழையாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு 10 வீடு 15 வீடு நம்முடைய பேர்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கலாம். ஆனா நாளை ஒரு வீடு கூட இல்லாமல் கையிழந்த நிலைமையில் நம்ம நிற்கக்கூடிய ஒரு நிலைமையானது நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அப்போ இப்படிப்பட்ட எல்லா சூழலும் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையாக இருக்கு. இப்ப அல்லாஹ் இதன் மீது அல்லாஹ் இதற்கு காரணமாக இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக உங்களுக்கு அத்தாட்சி, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லித்தரான். அப்போ இதன் காரணமாக நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் பற்றற்று வாழுங்கள். இன்னும் இந்த உலக வாழ்க்கையினுடைய இந்த சுகங்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். இன்னும் ஏழ்மை என்பதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. அந்த ஏழ்மை என்ற வாழ்க்கையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்ற ஒரு விஷயத்தை, என்ற ஒரு கருத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறானா இல்லையா? அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப இது முதலாவது ஆயத்து. இப்ப அடுத்தபடியாக முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம். وقال تعالى, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَاضْرِبْ لَهُمْ مَثَلَ الْحَيَاةِ الدُّنْيَا كَمَاءٍ أَنزَلْنَاهُ مِنَ السَّمَاءِ فاختلط به نبات الأرض فأصبح هشيما تذروه الرياح صدق الله العظيم. அப்போ இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? வத்ரிபு லஹும், அவர்களுக்கு நீங்கள் உதாரணம் காட்டுங்கள், உதாரணம் எடுத்து காட்டுங்கள். மஸலல் ஹயாத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு உவமையை, உதாரணத்தை அவர்களுக்கு நீங்கள் எடுத்து காட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் அந்த உலக வாழ்க்கையினுடைய உதாரணம், இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய உதாரணம் எப்படி இருக்கும் என்பதை அந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. அது எத்தகையதென்றால், கமாஇன், ஒரு தண்ணீரை போல, அன்ஸல்நாஹு மினஸ் ஸமாய், அந்த வானத்திலிருந்து அந்த தண்ணீரை நாம் இறக்கினோமே அந்த நீரை போல. இப்ப இதுவும் மேல சொல்லப்பட்ட ஆயத்து மாதிரி தான். அப்போ அல்லாஹு தஆலா மலையை சொல்ல வருகிறான். அப்போ அந்த வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி தந்த ஒரு தண்ணீரை போல, அப்போ அந்த மலையை போல, அந்த பூமியின் பயிர்கள் எல்லாம் அந்த தண்ணீரை கொண்டு அது பல வகையாக ஆகும். பின்பு பின்பு அது காலை ஆகிவிடும், காலையில் அது ஆகிவிடும் ஹஷீமன். ஹஷீமன் என்று சொன்னால் ஒரு வெறும் பதராக அது காலை ஆகிவிடும். ததுரூஹு ரியாஹு, அதாவது காற்று அதை அடித்து செல்லுமே, அத்தகைய ஒரு பதராக அது காலை ஆகிவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மழை தண்ணி மூலமா அந்த பூமி தன்னுடைய பயிர்களை எல்லாம் விளைவிக்கும். அப்போ அந்த பயிர்கள் எல்லாம், பூமியில் உள்ள அந்த பயிர்கள் எல்லாம் நல்ல விளைஞ்சி நல்லபடியாக நல்ல செழிப்பாக வளர்ந்ததாக அழகு மிக்கதாக ஆகிவிடும். பின்பு ஒரு காற்று அடுத்து செல்றது மாதிரி அடுத்து சென்ற ஒரு பதராக அது மாறிவிடக்கூடியதாக இருக்கும் காலை. அப்போ இரவுல அது நல்ல செழிப்பான ஒரு பூமியாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனா காலையில பார்த்தா ஒரு காற்று அடித்து எப்படி ஒரு பதராக அந்த பூமியில் உள்ள அந்த நிலத்துல உள்ள அந்த பயிர்கள் எல்லாம் எப்படி காணாமல் போய் ஒரு பதராக இருக்குமோ அந்த நிலைமையில் அது ஆகிவிடக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வகான அல்லாஹு அலா குல்லி, வகான அல்லாஹு, இன்னும் அல்லாஹு தஆலா ஆக இருக்கின்றான், அலா குல்லி ஷைஇன், ஒவ்வொரு விஷயத்தின் மீதும், எல்லா விஷயத்தின் மீதும் அவனாக இருக்கின்றான். முக்ததிரன், ஆற்றல் மிக்கவனாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ ஒரு விஷயத்தை இப்படி இருந்து எப்படி வேண்டுமானாலும் ஆக்கிவிடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவனாக நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திற்கும் சக்தி பெற்றவனாக, ஆற்றல் மிக்கவனாக நான் முழுமையாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்கிறான்,
அல் மாலு செல்வம், வல் பனூன இன்னும் பிள்ளைகளாகிறது, ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரமாக இருக்கு. இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மாலில எல்லாமே சேரும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களும் சேரும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணங்களும் சேரும், இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய சொத்துகளும் சேரும், நிலங்களும் சேரும், எல்லாமே இந்த மாலில் சேரக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஆகிறது. வல் பனூன இன்னும் பிள்ளைகள் ஆகிறது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய மக்கள், நமக்கு இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாமே சேரக்கூடியதாக இருக்கு. இப்போ அந்த பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு அலங்காரமாக தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். இன்னும் வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து இன்னும் நல்லவைகளான நிலைத்து நிற்கக்கூடிய செயல்களாகிறது, ஹைருன் அது நலவானதாக இருக்கின்றது, இன்த ரப்பிக உங்களுடைய அந்த இரட்சகனிடத்தில் அது நலவானதாக இருக்கின்றது, சவாபன் சவாபால் நன்மையால் உங்களுடைய இரட்சகனிடத்தில் அது ஹைரானதாக நலவானதாக இருக்கின்றது, வஹைருன் இன்னும் அது நலவானதாக இருக்கின்றது, அமலன் உங்கள் இறைவன் மீது நீங்கள் ஆதரவு வைப்பதால் அது உங்களுக்கு ஹைரானதாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அப்ப அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளை சொத்துகளும் சரி, அந்த எல்லாமுமே உங்களுக்கு இந்த உலகத்துல வெறும் அலங்கார பொருட்களாக, ஒரு அரிதான பொருட்களாக, நிரந்தரம் இல்லாத ஒரு பொருட்களாக தான் இருக்கு. இப்ப இந்த உலகத்தில் நிரந்தரமானது உங்களுக்கு ஹைரானது எதுன்னு சொன்னா சாலிஹான உங்களுடைய நற்செயல்கள் தான். அப்போ அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு எது பிடித்தமான செயல்கள் இருக்கின்றதோ அந்த செயல்களை செய்வதுதான் நற்செயல்கள். அப்போ அப்படி சாலிஹான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த நற்செயல்கள் இருக்குமா இல்லையா, அதுதான் உங்கள் ரப்பிடத்துல நன்மைகளாலும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப நன்மைகள் சிறந்ததாகவும் ஆயிடுச்சா, அப்போ ஆதரவின் மூலமாகவும் ஆதரவாலும் அதுதான் உங்களுடைய ரப்பிடத்தில் சிறந்ததாக இருக்கும். ஆதரவால்னா அல்லாஹு தஆலா அந்த சாலிஹான அந்த நற்செயல்களை கொண்டு உங்களை அல்லாஹு தஆலா கரை சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா உங்களை காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான். இப்போ என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி இத்தகைய செயலை செய்தானே, இத்தகைய நன்மைகள் எல்லாம் செய்திருக்கிறானே, அதனால் அவனுக்கு நான் சுவனத்தை தருகிறேன், அவனை நான் வேதனைப்படுத்த மாட்டேன், அவனை நான் நரகத்தில் அனுப்ப மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புவான் இல்லையா. அப்போ இதுதான் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பதாலும் சிறந்ததாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக கற்றுத் தருகிறான். பாருங்க, அல் கஹ்ஃப் சூரத்துல் கஹ்ஃப் ஆனது, சூரத்துல் கஹ்ஃப்ல 45, 46, 45வது ஆயத்தாகவும் 6வது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ஆயத்தானது, இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கும் மேலாயத்தில் சொல்லப்படக்கூடிய அதே கருத்து தான். ஒரு அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கக்கூடிய அந்த தண்ணீரின் மூலமாக ஒரு பூமியை விளைவிப்பான், நல்ல ஒரு பயிர்கள் எல்லாம் விளைவிப்பான். அந்த பயிர்கள் எல்லாம் விளைஞ்சதுக்கு அப்புறம் காலையில் பார்த்தா ஒரு காற்று வந்து அடித்தது போல, ஒரு அடித்து சென்ற ஒரு பதராக அந்த பூமி என்பது மாறிவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்தும் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கும் அல்லாஹு தஆலா தள்ளுவான். நேற்று நல்லபடியாக இருந்த ஒரு பூமியை அல்லாஹு தஆலா இன்று முழுவதுமாக அழித்ததாகவும் ஆக்க முடியும். நேற்று அழிந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பூமியை அல்லாஹு தஆலா நல்ல விளைவிக்கக்கூடிய, நல்ல விளைஞ்ச ஒரு பூமியாக நாளை அல்லாஹு தஆலா ஆக்க முடியும். அப்ப அல்லாஹு தஆலாவிற்கு எல்லா சக்தியும் அல்லாஹு தஆலா மிக்கவனாக இருக்கிறான் என்ற ஒரு கருத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப அரிதான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. அதனால் பற்றற்று நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சிங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான் இல்லையா. இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாகவும் இந்த ஆயத்தானதை முஸன்னிஃப் அவர்கள் இங்கு கொண்டு வருகிறார்கள். இன்னும் அடுத்தபடியாக சொல்லப்பட்ட இந்த ஆயத்துல சொல்ல வரக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துகளும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய ஒரு அலங்கார பொருளாக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தில் உங்களுக்கு ஹைரான ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய ஒரு பாக்கியாத்து ஸாலிஹாத், அந்த ஸாலிஹான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நற்செயல்கள். அந்த நற்செயல்கள் தான் உங்களுடைய இறைவனிடத்துல சவாபாலும் நன்மைகளாலும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும், ஆதரவாலும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதனால் இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப அரிதான ஒன்று.
இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமல்கள் தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய, அது நிரந்தரமாக உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அந்த ஆதரவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்லித் தருகிறான் இல்லையா? இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு இங்கு கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இத்தோட இன்றைய பாடத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். இப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த 55வது பாடத்தை குறித்த இந்த பாடத்திற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக முசன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வந்த இந்த ஆயத்துகள், இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், அதனுடைய கூடுதல் செய்திகள் எல்லாம் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நம்ம இத்தோட நாம் நிறைவு செய்திட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில், அப்போ இந்த பாடத்திற்கு தோதுவாக இங்கு நிறைய ஆயத்துகள் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது. இது முழுவதுமாக ஒரே பாடத்துல சொல்ல முடியாதது காரணமாக இதற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய இந்த அடுத்த ஆயத்து, இந்த அடுத்த ஆயத்தில இருந்து அந்த ஆயத்தினுடைய இறுதி வரையிலும், இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வரப்படக்கூடிய இந்த இறுதி ஆயத்து வரையிலும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் அதற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்ற முழு விஷயங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.